ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம், அதனுடைய கண்டினியூட்டி தான். இப்போ பாருங்கள், இப்போது இதில் வந்து எப்படின்னா, இது போல் ஒரு பாட்டு இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கையிலே கேமரா பிடிச்சிட்டதுனால வைக்க முடியாது. ஸோ அதனால் காமிக்கிறேன். இப்போது இது வந்து இதை சென்ட்ரு பண்ணிக்கணும். இப்போதைக்கு நான் வந்து இந்த கார்னராக இப்படி வச்சுருக்கிறேன். பார்த்துக்கோங்க, மலை இது மாதிரி ஒரு சைடு கூமாச்சு மாதிரி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இது போல் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறது, இப்போ இதனோட இது இருக்குதுல்ல, இது வந்து நமக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் சின்ன சின்ன வேரெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பெரிய பெரிய வேர் இது மட்டும் இருக்குது பாருங்கள், அது மட்டுமே நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி இது நேராக இப்படி வைக்கணுங்க. இது வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடில் இப்போ இந்த பக்கம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி இது மேலே உங்களுக்கு அந்த சைடில் டிசைன்ஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார நீங்கள் இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா போட்டு விட்டுடலாங்க. இது நல்லாவே இன்னும் ஒரு கையில் நான் காமிக்கிறனால சரியாக பண்ண முடியல. இது போல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த டிசைன் மட்டும் வரி வரியாக அழகாக வளர வளர நீங்கள் பாட் மாற்றி மாற்றி வைக்கும்போது இந்த இது ரூட்டும் இது பண்ண முடியும். உங்களுக்கு இதுவுமே வந்து ப்ரூன் பண்ணி விடும்போது அழகாக இருக்குங்க. இந்த கலர் பாருங்களேன், அவுட்டரில் ஒயிட்டுக்கு இது ஃபுல்லாக நல்ல பெரிய பிளான்ட்டாக மாறும்போது நமக்கு கட் பண்ணி விட்டால் கொத்து கொத்தாக பூக்கள் நிறைய வருங்க. ஸோ இப்படி தான் வச்சுக்கிறதுங்க. ஸோ அடுத்த பிளான்ட்ஸு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த பிளான்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இது பாருங்கள், இதுவுமே வந்து உங்களுக்கு சீட் க்ரோன் தாங்க. இது பாருங்கள், பூக்களே நல்லா கொத்து கொத்தாக பூத்துடுறாங்க. பூக்கும்போது ஃபஸ்ட் டே அன்னைக்கு இப்படி வரும், செகண்ட் டே அன்னைக்கு போக போக நல்ல பூ வந்து ப்ராடாக ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், இவங்களுமே கூட்டமாக தான் பூப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதுவுமே வந்து இப்போ உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இதை இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து உங்களுக்கு 1 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குது. ஸ்டெம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இதை கட் பண்ணிட்டா இது ஒரு பிளான்ட்டு, இது ஒரு பிளான்ட்டாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 பிளான்ட்டாகவே இது பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்ல ரூட் ஹெல்த் நல்லாவே இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு வந்து 150ங்க ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும். இது பிளான்ட்டு மட்டும் 150. ஆனால் இது சீட் க்ரோன் தானுங்க. சூப்பரான ஒரு வெரைட்டிஸ். இது பூக்கள் வந்து எப்பவும் கொத்தாகவே தான் பூத்துட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், 2 பிரான்ச்லேயுமே. அதை எதுனா இப்போ நிறைய இலைகள் நிறைய இருந்திருக்கும். இப்போ மழை துளி வந்தது பனித்தூரலாட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த இதுக்கு உடனே வந்து கொட்டி போயிடுது, அப்புறம் திருப்பி தளைஞ்சு வருது. ஆனால் பாருங்கள், கண்டினியூஸாக ப்ளூம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. இல்லைன்னா நானே கொடுக்க மாட்டேன். இது பாருங்கள், இதில் இது ஒரு பிளான்ட் இருக்குது. அடுத்து இது ஒரு பிளான்ட்டுங்க. இதுவுமே நல்ல ரூட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதே போல் தான் இது வந்து 3 பிரான்ச்சாகவே இருக்குது நல்லா. இது எல்லாம் இது ஃபுல்லுமோ பூ பூத்துருச்சுங்க. இது 3 பிரான்ச்சாக இருக்குது, நல்ல பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இதில் பூ பூத்து கொட்டிருச்சு. இது ஒரு இது. அடுத்தது இது ஒன்று. இங்கே பாருங்கள், இது நல்ல பெருசாக இருக்குது, நல்ல பூ. இங்கே பாருங்கள், ரூட் பார்த்துக்கோங்க. பூவுமே வந்து கொத்தாக தான் இருக்கிறது. பார்த்துக்கோங்க, சின்ன பிளான்ட்டில் இப்படி இருக்குது, நம்ம மெச்சூர் பெரிய பிளான்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பூ எப்படி அழகாக இருக்குது, அந்த கிரெயின்ஸ் பாருங்கள், இது செம்மையானதுங்க. ஒரு பிளான்ட் வச்சாலும் நச்சுன்னு அழகாக இருக்கும். இது எல்லாமே வந்து 150ங்க. நல்லாவே பெரிய பிளான்ட் இது. அடுத்தது நம்ம இது பார்த்தோம் இல்லையா, ப்ளாயரங். இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்ட் 1ல் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து நாளைக்கு பூக்க வேண்டிய இதுதான், விரிஞ்சிடும் ஃபுல்லுமே. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ ஃபுல் ப்ளூம் வந்ததுக்கப்புறம் கலர் இப்படி சேஞ்ச் ஆகுதுங்க. ஸோ இந்த பிளான்ட்டுமே உங்களுக்கு இது அவைலபிள் தானுங்க. இங்கே பாருங்கள், பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தான் கிராஃப்டிங் போர்ஷனு. உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு இங்கே பிரான்ச்சாக போயிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போது இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், காடெக்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன். இது இதுலேயே நிறைய பூ வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள்,
பாருங்கள். அடுத்தது இன்னொரு பிளான்ட் இருக்குது. இதுலேயுமே பூக்கள் நிறைய கண்டினியூஸாக பூ வந்துகிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இவங்க காடெக்ஸை பாருங்கள், எல்லாமே ஒரே ஏஜ் தான். இது பாருங்கள், இது கிட்டே காட்டுறேன். இது ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், காயமாக இருக்குமோ நினச்சிக்கலாம். காயம் எதுவுமே இல்லை, காயம் இல்லை. அந்த ஸ்கின் இது தான் இருக்குது. இது நம்ம பாட் மாற்றி வைக்கும்போது இப்படி தான் இருந்தது. லாஸ்ட் இயர் நான் கவரில் மாற்றி எடுத்து வச்சேன். இங்கே பாருங்கள், இவங்கள 2 பேர் எடுத்தேன், இவங்கள எடுக்கல, அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த 2 மட்டும் எடுத்தேன். எனக்கு காடெக்ஸை வந்து காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன் நான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சாண்டில் எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் வருவாங்கங்க. நல்லா மல்டி பெட்டல் ப்ளூம். நம்ம வந்து நேச்சுரல் தான் இருக்குது, அப்படி இப்படின்னு எதுவும் பேசலை, நமக்கு அப்படி தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நான் ஸ்டடி பண்ணதை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? அழகாக இருக்குது. இது பிரான்ச்சஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் இப்போ நம்ம 3 பிளான்ட் இருக்குதுங்க. இதனோட இதுவுமே ஒன்று இருக்குது. ஆனால் பட் பாருங்கள், இது காயமாயிடுச்சு, கட் ஆகிடுச்சு. அதனால தான் இது நான் இது பண்ணல, கொடுக்கல. இது நல்லா கொடுக்குற ஹெல்த்தியாக நல்லா இருக்கணுன்றதுனால தான் இந்த இப்போதைக்கு 3 பிளான்ட்டு உங்களுக்கு அவைலபிளுங்க. இது வந்து உங்களுக்கு 290ங்க. அப்புறம் வித் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும். பிளான்ட்டு மட்டுமே நல்ல வெயிட்டு 290. இதில் ஒரு 3 பிளான்ட் இருக்குதுங்க. அடுத்து இந்த இது பாருங்கள், இது வந்து கார்னேஷனுங்க. இதில் வந்து எப்படின்னா, இது பூ வந்து இந்த இடத்துல இருந்தது, விழுந்துருது. ஆனால் கண்டினியூஸு ப்ளூம் தாங்க. இங்கே பாருங்கள், மொட்டு பாருங்கள், மொட்டு வந்துட்டுருக்கா. அடுத்த இதுலேயும் பாருங்கள் மொட்டு வந்துருக்குதுங்களா. இந்த இதுலேயும் பாருங்கள், இருங்க காட்டுறேன். இந்த இதுலேயும் பாருங்கள், பார்த்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குதுங்க. நல்லா வந்து ஷேப்பே பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. கல் போலப்பா, செமையாக இருக்குதுங்க. இது நல்லா அழகாக இருக்குது, பாட்டில் ஷேப்பு. இது பூ வந்து இங்கே விழுந்துருது பாருங்கள், இப்படி இருக்குங்க. கார்னேஷன் இதெல்லாம் வந்து நேம்டு வெரைட்டிஸ் தானுங்க. இது போல் இருக்குங்க. பிளான்ட் சைஸே பார்த்துக்கங்க, நல்ல ஹெல்த்தி பெரிய பிளான்ட்டு. இந்த காடெக்ஸ் தான் நீங்கள் பார்க்கணுங்க. இது நமக்கு அது ப்ரூன் பண்ணி விடும். இதுதான் நமக்கு ஹெல்த்தி, இது பார்த்துக்கணும். இதனுடைய இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம கார்டனில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்கான்றதே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இன்னும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இவங்க ஒரு பியூட்டி பாருங்கள். இது நல்ல ஒயிட், அதாவது இது எப்படி இருக்கும்னா, அந்த பெட்டல்ஸோடைய இதே வந்து கொஞ்சம் திக்காக, அந்த நுங்குலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நுங்குக்கு எடுக்கும்போது அது மேலே அந்த சாண்டில் கலராக ஒரு திக்னஸாக இருக்கும் பாருங்கள். அந்த ஃபீல் எப்படி தொட்டு பார்க்கும்போது அது போல் இருக்குதுங்க இதனுடைய அந்த ஃபீல். இது அந்த ஷேப் பாருங்கள், இதனுடைய ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஹார்ட்டின் ஷேப் மாதிரி வருது அவுட்டரில். இங்கே பாருங்கள், மொட்டு இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பிளான்ட் இது. அடுத்தது இன்னொன்று, இவங்க பாருங்கள், பிளாக் பியூட்டி. இது நல்ல பட்டை மார்க்கரில் பிளாக் கலரில் அவுட்டர் தீட்டினா மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு ரெட்டு ரோஸ் போல் வருங்க, பெரிய பூவாக வருங்க. இதனோட இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இவங்க பாருங்கள், இது ஒரு கார்னிஷனுங்க. இது ஒரு கார்னிஷன் நமக்கு. ஆனால் இது காடெக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் அதை நான் இது பண்ணது. இதுலேயுமே பாருங்கள் மொட்டுக்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்து இந்த பிளான்ட் பாருங்கள். இது ஏன்னா இது போல் தான் நானும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு எதுமா வந்தால் நம்ம எப்படி இதை காப்பாற்றுறோம் என்ன எதுன்றது சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த டிசைன் காடெக்ஸ் டிசைனுக்காக நம்ம இது பண்ணது. ஸோ இந்த இடத்துல
இது உடஞ்சி போச்சு. சூப்பரான ஒரு வெரைட்டிஸ் தான். ஆனால் மறந்துட்ட கலர் எனக்கு பூக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் தெரியும். அதனால் இவங்கள வந்து அதை எப்படியோ காப்பாற்றணும்னு கட்டி வச்சுருக்கேன் இது போல். ஆனால் இங்கே பாருங்கள் தளைஞ்சிருக்கு. ஆனால் பொழைச்சிருச்சு. அப்படியே இது நிற்காமல்